friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரொம்ப சிம்பிளான மசாலா இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நம்ம வீட்ல மீதியான இட்லி வச்சு ரொம்ப சீக்கிரமா அழகா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு 5 இட்லி எடுத்துர்க்கேன். இப்போ இத நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணனும். நான் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமா கட் பண்ண போறேன். அப்போ நம்ம எண்ணெயில பொரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லனா சின்ன சின்ன கியூபா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இட்லி எல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இனி இத நம்ம லைட்டா எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு அகலமான pan எடுத்துர்க்கேன். அப்படி இல்லனா நம்ம தோசை கல்லையும் போட்டு எடுக்கலாம். ரொம்ப எண்ணெய் சேர்த்து பொரிக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை அந்த ரெண்டு சைடும் ரோஸ்ட் ஆகி வந்தாலே போதும். நான் 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்திருக்கேன். அந்த pan ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆற மாதிரி எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு பீஸா சேர்க்கணும். அப்படி இல்லனா எல்லா எண்ணெயும் அப்படியே அந்த இட்லி அப்சர்வ் பண்ணிரும். அதனால நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம சேர்க்கும்போது அழகா கிறிஸ்பியா வரும். இப்போ கீழ் பக்கம் ரெடி ஆனதும் இத நம்ம திருப்பி போட்டுறலாம். திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படினா சரியா இருக்கும். தேவைப்பட்டுச்சு அப்படினா கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படினா அழகா எண்ணெய் இருக்கிற சைடு அழகா பொரிஞ்சு வரும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா அந்த கோல்டன் பிரவுன் வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளிய வச்சிரலாம். இட்லி எல்லாம் ரொம்ப அழகா ரெடியா இருக்கு. இத சும்மா சாப்பிடுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கிறிஸ்பியா இருக்கும். சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு உடைஞ்சதும் இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரொம்ப சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ரொம்ப சின்னதா கட் பண்ணாதான் நல்லா இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் போல வதங்கட்டும். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இதுல நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். நான் இன்னைக்கு தக்காளி சேர்க்கல. தக்காளி சேர்த்தோம் அப்படினா இட்லி கொஞ்சம் சாஃப்ட்டான மாதிரி இருக்கும். உங்களுக்கு இட்லி கிறிஸ்பியாவே இருக்கணும் அப்படினா தக்காளி சேர்க்க தேவையில்ல. அப்படி இல்லனா தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சரியா இருக்கும். ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. மசாலாக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கடைசியா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல மிதமான சூடுல நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அப்போதான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொரிச்சு வச்சிருக்க இட்லி பீசஸ்லாம் அப்படியே சேர்த்தலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட நம்ம நல்லா கலந்து விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு. நம்ம தக்காளி சேர்க்காததுனால கண்டிப்பா எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்தோனா எலுமிச்சை பழத்தோட சாறு தேவையில்லை. கடைசியா கொஞ்சம் மிளகு, கூடவே கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். டடா, நம்மளோட மசாலா இட்லி பிளேட் ரொம்ப சூப்பரா அழகா தயாராயிடுச்சு. அப்படியே அந்த கிறிஸ்பியான இட்லி, அந்த மசாலா, அந்த வெங்காயம் அதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.